தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, ஏன் சீமான் எதிர்ப்பு மாநாடுன்னு போடுங்களேன். சீமான திட்டினாதான் பல பேருக்கு சுவாரே. இங்க மேல் பாதி பிரச்சனை, பறையரும் முன்னியரும் கோயிலுக்குள்ள போக முடியல. உங்க மேல ஃபுல் சார்ஜ் வந்துச்சு. திமுக ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஆனாலும் கோயிலுக்குள்ள ஒரு பறையரும் மண்ணீரும் போக முடியல. கோயிலுக்கு சீல் வச்சுட்டான்னு சொன்னாங்க. உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்னுங்க. என் கட்சிக்கார மண்டையை உடைச்சிங்களே கேட்டனா, என் கொடியை வெட்டினீங்களே கேட்டனா, எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க கேட்டனா. என் துணை மேயர் கொடுத்தீங்க, துணை மேயரை டம்மியா போட்டு விட்டுட்டு நீங்களே மேயரா இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டிருப்பனா, இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துக்கப்படுத்தியும் துயரப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் கருமாயப்படுத்தியும் உங்க கூட கிடக்கிறனா நீங்க கொஞ்சம் மேல கொடுங்க இருக்காங்க. இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரிங்க, உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம். எவ்வளவு நின்னீங்க? 6 சீட்டு. உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் 6 சீட்டு நில்லுங்கன்றீங்க. என்னையா அது? ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எஸ்.வி. சேகரை கூப்பிட்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு மணிகண்டன் ஒருத்தர், அவரு பட்டிமன்ற பேச்சாளர். அப்புறம் இந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன். லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து திருமாவளவனை போல ஒரு சிறந்த ஒரேட்டர் இல்லை அப்படின்னு புகழ்ந்தா, வா வாட் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச், எக்ஸலண்ட் லட்சுமி. மணிகண்டன் பேசினா, மணிகண்டன் பார்ப்பனர் இல்லை, எஸ்.வி. சேகர் பார்ப்பனர் இல்லை, லட்சுமி ராமகிருஷ்ணன் பார்ப்பனர் இல்லை. யார் பார்ப்பன? அடிவருடி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ட்ரிமா பிரதர், யார் அடிவருடி? யார் அடிவருடி? ராமசாமியை தூக்கிட்டு எவன் வந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிப்போம். அதனால தான் விஜயை மிதிக்கிறோம். 5 நிமிஷம் பேச சொல்லுங்க ராமசாமியை பத்தி. தமிழ்நாட்டை புரட்டி போட்டு நெம்புகோல், ஈரோட்டு கடப்பாறை, வேற யாரு? அவர் தான் நம்ம பேரு. யாரு? ஒரு பாத்தியில பஞ்சு. வெள்ளையர்களை காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்து வீழ்த்தியது யாரு? அதுதான் நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் உனக்கு கொள்கை தலைவர். முன்ன பின்ன வேலு நாச்சியாருடைய வரலாறு படிச்சிருக்கியா படிக்கலையா? வேலு நாச்சியாருக்கு ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மர்டர் நீ தான். ஃபர்ஸ்ட் மர்டர். எனக்கு பேய் பிசாசு மீது நம்பிக்கை கிடையாது. பல்வேறு குயில்களா, குயிலிடாது, குயிலிக்கு குயில்கள்ன்றாப்ல. அவங்க இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பான். யாரு? ஆதவர்ஜுனா, தமிழ் புலவர், தமிழ் பண்டிட். இன்னொருத்தர் இருக்காப்ல 84. தமிழ்நாட்டுடைய கரகத்தை பாருங்க. 84 பேர் நமக்கு வந்திருக்காங்க. தலைவரை இட்டுன்னு போய் தான் ரொம்ப நமக்கு நஷ்டமா இருக்குது. அது பார்த்து மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க. ராசா கூட்டு போ ராசா, அவனை கீட்டுற போறங்கிற மாதிரி கூட்டு. எப்பா ஏய் முடியல, உண்மையிலே முடியலங்க, முடியல, சத்தியமா முடியல. ஒரு கூடாரத்துல ஒருத்தன் தற்குறியா இருக்கலாம், ஒட்டுமொத்த கூடாரமா தற்குறியா இருப்பது. தர்க்கத்தில் எங்களிடத்தில் நீ வெல்ல முடியுமா? நீ என் குடும்பத்தை பேசலாம், எங்கள் மனைவி பிள்ளைகளை பேசலாம், எங்க அண்ணன் வீட்டை பேசலாம். எங்க கூட தர்க்கத்துல நீ வா. தந்தியோ மாலை முரசோ மக்கள் மன்றமோ மக்கள் அறமோ, அங்க சூப்பர் ஸ்டார் நாம் தமிழர் கட்சி தாண்டா. அது நாங்களாவது கொஞ்சம் ராவட்டி. நானு தம்பி இடுமான கார்த்தி அபுலாம். கார்த்திகை செல்வன் வந்து நாங்க கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் செருப்பை சந்தனத்தை போட்டு அடிக்கிறது, அவர் செருப்புல தேனை ஊத்தி அடிக்கிறது. அதனால சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு. மருத்துவர்ல கொஞ்சம் படிச்சவர், அதுவும் பல மருத்துவர் சிரிச்சுக்கிட்டே அடிப்பாப்ல. கேட்கிற கேள்வி பதில் இருக்கா? கிடையாது. தம்பி சுடல தான் சொன்னாப்ல, உலகத்திலேயே பேட்டிய ஒருத்தட்ட எடுத்தா அந்த வீடியோவை போடுவாங்க. நேர்காணல் கண்டவர்கள் நேர்காணல் கொடுத்து, நேர்காணல் கொடுத்தவர்கிட்ட நேர்காணல் எடுத்தவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு நேர்காணல் கொடுத்தவர் என்ன சொன்னாரு, நேர்காணல் எடுத்தவர் சொல்றாங்களா? ஏதாவது புரியுதா? அதுதான் அந்த கட்சி. அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழமா? அவர் கொடுக்க மாட்டாரா? அவருக்கு வீடியோ அலர்ஜியா. ஏன்னா வீடியோனா அவருக்கு வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னாதான். நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டா பேசுவேன், சக்கட முன்னாடிலாம் இல்லை. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச லூஸ் தான் கேட்காது. ஒரு மனுஷன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பதறிவு. உன்னுடைய சுய அறிவுக்கு உட்படுத்த நான் ஒரு தடவை முடிவு எடுத்தேன், என் பேச்ச நானே கேட்க லூஸ் தான் கேட்காது. இது ஒரு டயலாக்னு கை தட்டி விசில் அடிச்சு, யார் அடிச்சா பொறி கறங்கிறது பூமியில தெரியுதோ அவன் தான் தமிழ். அப்ப நீ இல்லல்ல. இப்படி எழுதி அவன் என்ன ஆயிட்டான், மண்டைக்குள்ள ஏத்திட்டாப்ல, பஞ்சா ஏத்திச்சு. இப்ப எது பேசினாலும் பஞ்ச் தான் பேசுறது. பாசு நீங்க எல்லாம் களத்துல இல்ல பாசு, உங்களெல்லாம் பேச முடியாது பாசு. பாசுங்க வாங்க பாசு, களத்துக்கு நீங்க வாங்க பாசு, களத்துக்கு வாங்க. களம்னா என்ன என்று உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி காட்டும், நாம் தமிழர் கட்சி காட்டும். நாங்க கூட்டணிக்கு யாரு கூட இல்லைன்னு சொல்லிட்டு தனிச்சு நிக்கிறோம். அவரு இந்த காவலன் படம் நினைக்கிறேன், வடிவேல் ஒரு போட வச்சுட்டு அம்மு குட்டி போட வச்சுட்டு அம்முக்குட்டி அது மாதிரி போட வச்சுக்கிட்டு ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. ஒருவே கண்டுக்கலப்பா, ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் உன் பங்கு நீயே வச்சுக்க. ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் பங்கு. நாங்க எங்களுக்கு ஆச்சரியம் மங்கு அதிகாரத்திலும் பங்குல பங்குனி வந்தா தர்றோம் வாயில நொங்கு, அவ்வளவுதான். ஒரு போய் சீண்டல. அப்படி சீண்டாம தனியா நிற்பதற்கும் எல்லாரையும் சீண்டி பார்த்து தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ் மன்னர்கள் எல்லோரும் நான் மதிக்கிறதே இல்லை, எனக்கு மதிப்பு கிடையாது. தமிழ் மன்னர்கள் மீது எனக்கு மதிப்பு கிடையாது. அப்படியா? திருமாவளவன் அப்படிங்கிற பேர் யார் பேரு?
கரிகால் சோழனுடைய இயற்பெயர். கரிகால் சோழன் மன்னனா இல்ல யாரு? மன்னர்கள் மீது மதிப்பே கிடையாது என்றால் உங்க பேர் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? ராஜராஜ சோழன் தமிழ் பெயரா, ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா? யார் கேட்கிறா? 6 சீட்டை 8 சீட்டா மாத்த முயற்சி பண்ற அண்ணன் திருமாவளவன். பிரச்சனை என்ன தெரியுமில்ல? அவர் நமக்காக பேசல, அவர் அவருக்காக பேசிட்டு இருக்காப்ல. பாவமா இருக்கு. திமுகவில் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இவர் போயிருக்காப்புல, ஏற்கனவே 6 சீட்டில் நின்னீங்க. ஆமாம் நின்றுங்க, இந்த முறை நீங்கள் கொஞ்சம் சரி நீங்கள் சொல்கிறத நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு. இல்லை நாங்கள் திராவிடத்துக்கெல்லாம் நாங்கள் கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கோம், அது நாங்கள் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சீமானுக்கு எதிராக நான் தான் ஃபுல்லாக ஸ்டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அதை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சனாதனத்துக்கு எதிராக நான் தான் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கேன், அது நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரி சரி. இப்போ நீங்கள் 6 சீட்டில் நின்னீங்க, இந்த முறை நீங்கள் 6 சீட்டில் நில்லுங்கன்றிருக்காங்க. ஏங்க ஏங்க வேங்கவேல் பிரச்சனை வந்துச்சுங்க, நான் தாங்க நின்னேன் கூட. உங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்னுடைய கர்ச்சனை என்பது டைகர் ஆஃப் த பார்லிமெண்ட் என்று நான் முழங்குறேன். அம்பேத்கரியம் பேசுவேன், பெரியாரியம் பேசுவேன், பூண்டு வெங்காயம் பேசுவேன், எல்லாம் பேசுவேனா. திருமணமே செய்து கொள்ளாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த ஊசியை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி சொன்னது, அதுக்கு தான் அவரை கைது பண்ணி குண்டாசில் போட்டாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க ஒருத்தருக்கு போய் நீங்க 6 சீட்டுன்றீங்க. உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாங்க. சரி சொல்லுங்க, போன முறை நீங்க 4 கொடுத்தீங்க, 2வது 6 கொடுத்தீங்க, இப்போ எவ்வளவு தருவீங்க அதை சொல்லுங்க. இவ்வளவு நீங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. ரவிக்குமார் வேற உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்காப்புல, நீங்க உங்க கட்சிக்காரங்க பூரா தமிழ்நாடு முழுக்க வேற இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முதல் அறிக்கை நீங்க கொடுத்துறீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை மிஸ்டர் திருமா, அல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், பொதுவாக நம்ம வச்சுக்குவோம் 6 சீட்டு. சரிங்க, எனக்கு தான் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எங்க தேமுதிகவுக்கு அவங்களுக்கு 7 சீட்டுன்னு இருக்காப்புல. அங்கதான் கொலவெறி ஆயிட்டாப்புல. ஏன்டா தேமுதிகவுக்கு 7 சீட்டு, எனக்கு 6 சீட்டுன்னு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. தேமுதிக 9+1 கேட்குது, அது 7ல் நிற்குது. தமிழ்நாடு முழுக்க அங்கே கிளை கட்டி கொடிமரம் பறந்துகிட்டு இருக்கு தேமுதிகவுக்கு, அதனால 7 சீட்டுன்னு இருக்காங்க. நேற்று வந்தவனுக்கு 7 சீட்டு, நான் 30 வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்து நின்றுட்டு இருக்கேன், எனக்கு போய் 6 சீட்டுங்க மனசாட்சி இல்லையான்னு வெகுண்டு எழுந்து அவங்கள திட்ட முடியாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, உண்மையான தமிழ் தேசியம் ராஜராஜ சோழன் தமிழன் இல்ல, அவன் பார்ப்பன அடிவரடி, அவன் வங்காள மொழி அடிவரடி. சிதம்பரம் கோவில்ல போய் தேவாரத்தை மீட்டெடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பிராமணர்கள் மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர் 3 பேரும் வந்தாத்தான் இந்த தேவாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது 3 பேர் சிலையும் கொண்டு நிப்பாட்டி இந்த குடுங்கன்னு கேட்கிறார் ராஜராஜ சோழன். இந்த சிலைக்கு எப்படி உயிர் இருக்குது என்று கேட்டுக்கா. உள்ளே இருக்க நடராஜனுக்கு மதிப்பு இருக்கும்போது, உயிர் இருக்கும்போது இந்த சிலைக்கு இருக்காதா என்று பார்ப்பனரோட ஆதிரோட தர்க்கம் செய்து தேவாரத்தை மீட்டு 12 திருமுறைகள் என்று பெயர் வைத்ததால் அவன் திருமுறை மீட்ட சோழன் என்கிற பெயரை பட்டான். அந்த ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கு ஆரிய அடிவரடி. வடக்கிருந்து வந்த ஆரியர்களை வையாத்து கரையில 1000 ஆரியர்களுடைய தலையை வெட்டி வீழ்த்தி ஆரிய படையடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உங்களுக்கு பார்ப்பன அடிவரடி. இங்கிருந்து இமயமலைக்கு சென்று கனக விஜயனுடைய தலையில கல்லை சுமக்க வைத்து இமயமலையில கல்லை வெட்டி அங்க வச்சிருக்கான் குவாரிய. அவன் பல்லாவரத்தில் வைக்கிற குவாரி, இமயமலையில குவாரி வச்சிருக்கான் எங்காலு. அங்கிருந்து கல்லை வெட்டி கண்ணகிக்கு கேரளால கொண்டு கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் உங்களுக்கு ஆரிய அடிவரடியா, பார்ப்பனி அடிவரடியா? முதல் சங்கம் வைத்து, இறைச்சங்கம் வைத்து, கடைச்சங்கம் 3 சங்கம் வைத்து 14 மேல்கணக்கு 14 கீழ்கணக்கு தொல்காப்பியம் உள்ளிட்ட சங்க இலக்கியங்களை உருவாக்கிய எங்கள் பாட்டன் பாண்டிய மன்னன் எப்படிடா அடிவரடி? எப்படி அடிவரடி? எப்படி அடிவரடி? கேட்க ஆள் இல்லையா? என்ன பேசுவீங்களா? 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய வள்ளல் பாண்டித்துறை தேவர் குறுநில மன்னன் தான் அவன் அடிவரடியா? புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகமுத்துக்கோன், வெண்ணிக்காடு, சுந்தரலிங்கம் இவர்கள் எல்லோருமே மன்னர்கள் தான். அடிவரடியா? மன்னர்கள் மீது மதிப்பே இல்லை என்றால் இவர்கள் மீது மதிப்பு இல்லையா உங்களுக்கு? என்ன மாதிரியான பேச்சு? சீட்டுக்காக, நோட்டுக்காக. நாங்கள் சீட்டுக்காக நோட்டுக்காக அல்ல, இனத்துக்காக, மொழிக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, வரலாற்றிற்காக. வரலாறை படிக்காத இனம் வரலாற்றில் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை என்கிற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிற பிள்ளைகள் நாங்க. இதுல இந்த குறுக்க இவங்க பாஞ்சுக்கிட்டு
எந்த கொள்கை தெளிவும் இல்லாத ஒரு கூட்டம் நேரடியாக சிஎம் 4 பேர் ஒரு கை தட்டுறான், 4 பேர் வந்து விசில் அடிக்கிறான் அப்படின்னு இது இப்படி வச்சுட்டாங்க. ஒரு சீரட் அப்படி எடுக்கிறது அது ஒரு ஸ்டைலு, இந்த விரல் எப்படி நக்கிறது ஒரு ஸ்டைலு. இதில் ஒரு ஸ்டைலாப்பா, இதை வச்சுட்டு அவங்க அப்படி திருறாங்க. என்னடா டேய், இதெல்லாம் ஒரு ஸ்டைலுன்னு நீ பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு முழிக்கிறதும் அவங்க பாருங்களேன். அரசியல்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு 4 பன்னு 4 பிரெட் வாங்கி கொடுத்தா அது ஒரு அரசியல். நவாப்பழம் ரோட்டில் வித்துக்கிட்டு இருந்தால் அதை மொத்தமாக 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டால் அது அரசியல் அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் அத்தனை பேர் மீதும் கிட்டத்தட்ட 10-15 வழக்கு இருக்கு. என் மீது ஒரு ஆண்டு சிறை, 330 நாட்கள் சிறை, வருமானத்தை ஏய்த்ததாகவோ ஆத்துமணலை கொள்ளையடிச்சதாகவோ கனிம வளத்தை கொள்ளையடிச்சதாகவோ வழக்கல்ல, மக்களுக்காக மண்ணுக்காக போராடியதற்காக 330 நாட்கள் சிறை. குண்டர் சட்டம். அண்ணன் சீமான் மீது 270 வழக்கு, ஒரே நாள்ல 85 வழக்கு. பெரியாரை பேசியதற்கு ஒரு வழக்கு போட்டாங்க, ஒரே வழக்குங்க. கரூர் விவகாரத்தில் ஒரு வழக்கு போட்டதுக்கு எஃப்ஐஆர்ல எவன் பேர் இல்லையா அவன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். 15 நாள் கட்சியை அப்ஸ்காண்டு. இவங்க சொல்றாங்க எனக்கு யாரை பார்த்து பயம் கிடையாது, என்னை யாரையும் அடக்க முடியாது, என்னை யாரும் முடக்க முடியாது. அப்புறம் என்ன திராவிடத்திற்கு கரூர்ல இருந்து நீ ஓடி வந்த சொல்லு? உன்னை யாரும் அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது, மடக்க முடியாது. ஏன் ஓடுனீங்க? திரைப்படத்துல கில்லி படத்துல வந்து கில்லி வந்துட்டான்டா களத்துக்கு. அவன் பேர் என்ன பேர்? கில்லி படத்துல வேலு வந்துட்டான்டா. இனி கூத்து ஆச்சு பூச்சி சந்துல போட்டாச்சு இருலாம் அப்படின்னு போடுவாங்க. திரைப்படத்தை போடுவாங்க. கபடி 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 அப்படிமாங்க. இங்க அதே மாதிரிதான் கபடி 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 ஓடிடுது. அங்கே ஓடி பிராக்டிஸ் எடுத்தாச்சு. கில்லிலேயே முண்டாசு முக்காடை போட்டு ஓடுறது. இதே கரூர்ல நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்து 41 பேர் இல்ல, ஒருத்தன் இறந்திருந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், இந்திய ராணுவமே வந்தாலும் என் கட்சிக்காரனை விட்டுட்டு போக மாட்டேன் என்று களத்தில் நின்று பாரா எங்க அண்ணன் சீமான். போயிடுவாரா? காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருக்கு. அன்றைக்கு காவிரி செல்வன் தம்பி விக்னேஷ் தன் உடம்புல நெருப்பை கொட்டிக்கொண்டு செத்து போறான். ஊடகங்கள் கொந்தளிக்குது. சீமான் உணர்ச்சி ஊட்டி வெறியூட்டி இன வெறியை பேசி ஒருத்தனை கொன்னுட்டாரு என்று பேசுறான். கட்சி கிட்டத்தட்ட முடக்கப்படுற ரேஞ்சுக்கு தள்ளப்படுது. ஜெயலலிதா ஒரு பக்கம் பேசுறாங்க, உளவுத்துறை பேசுது, எதிர்கட்சிகள் பேசுது. சீமான் இனவெறியால் ஒரு பையனை கொன்று விட்டார் என்று. நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க, சீமான் ஸ்பீச் 2014 காவிரி இஷ்யூ என்று போட்டு பாருங்க. இன்றைக்கும் இருக்கிறது. தாவேகா கட்சிக்காரன் தயவு செய்து கேட்டுப்பாரு. கட்சிக்காரன் செத்துட்டான், சீமான ஒட்டுமொத்த ஊடகம் வசைபாடி கொண்டிருக்கிறது, ஆளுங்கட்சி கைது செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது பேசுறாரு, ஏண்டா நாங்கள் தமிழர் என்று பேசினால் இனவெறி என்றால் கர்நாடகாரன் என் தமிழன் அடிக்கிறானே அது என்ன வெறி? அங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு 4 பேர் ஜெயலலிதாவுடைய கைதுக்கு தீக்குளிச்சு செத்தானே, ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா, ஆங் சாங் சூகியா, அன்னை தெரசாவா, யாரா ஜெயலலிதா என்று கேட்டவன் எங்க அண்ணன் சீமான்ட. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது உச்சபட்ச அதிகாரம் அது மந்திரியவே காலைல மந்திரி சாயந்தரம் எந்திரின்னு சொல்லும். யாரெல்லாம் கைது செய்யும், போல்டு லேடி, அயன் லேடி, இரும்பு லேடி. ஆமாம், ஆனால் சீமான் கேட்டாரு, உங்களை மாதிரி அம்மா நீங்க நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கம்மா, உங்க ஆட்சிக்கு நான் ஒரு அணிலா பாடுபடுவோம்மா, மக்களுடைய பிரச்சனைலாம் தீக்குறீங்க. இந்த தலைவா படத்துக்கு யாரோ பெட்டிஷன் போட்டாங்க, ஹோல் யூனிட் நாங்கள் ரொம்ப ஆடி போயிருக்கோம். எவனோ மொட்டை பெட்டிஷன் போட்டதுக்கே ஹோல் யூனிட் ஆடி போயிருக்கான். இன்னைக்கும் இருக்கு விஜயனுடைய எக்ஸல் பேஜில் வீடியோவை பாருங்க. கையை கட்டி வச்சுக்கிட்டு, நான் சும்மா கட்டல, அவர் கட்டின கை தான் அது. அப்பனும் மகனும் கொடநாட்டில் போய் உட்கார்ந்து காலையில் 6 மணிக்கு போனவங்க மாலை 6 மணி வரைக்கும் அந்த அம்மா பார்க்கல. வெயிட் பண்ணுறானா? ஆமாம், பனியில் நடுங்கிட்டு இருக்காம்மா. அங்கே நிற்கட்டும். ஊட்டி குளிர் -2. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஷூ வரைக்கும் நனைஞ்சிருச்சு. நிற்கிறாங்க 2 பேரும் பார்க்கல. 6 மணிக்கு வெளியே வரும்போது கார் கதவை அப்படி சென்னலை மட்டும் பாதி இறக்கி டயரை விழுந்து கும்பிட்டுட்டு, இப்போ ஸ்டாலின் அங்கிள், சிஎம் அங்கிள் அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே, ஜெயலலிதா ஆண்டி என்ன ஆண்டி, போண்டியை கழட்டிருக்கும். அது அவன் இல்லடா தலைவன், கருணாநிதியோ ஜெயலலிதாவோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கருணாநிதிக்கு அந்த முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்று சொன்னவன் எங்க அண்ணன் சீமான். கடைசி வரைக்கும் கிடைக்க விடல.
என் தமிழனுக்கு ஈழத் தமிழனுக்கு செஞ்ச துரோகத்திற்கு கருணாநிதி கடைசி வரை முதலமைச்சரா வர முடியாது என்று சொன்னார், செஞ்சு காட்டினார். அப்படி பேசுவியா நீ? கலைஞர் உனக்கு ரோல் மாடல், ஜெயலலிதா உனக்கு ரோல் மாடல். நாங்க கலைஞர் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. தம்பி, ஹலோ ப்ரோ, கொஞ்சம் பார்த்து. களத்தில் இல்லாதவங்களாம் பேச மாட்டோம். நாங்கள் எல்லா களத்தில் நிற்கிறோம். 2016 களம், 19 களம், உள்ளாட்சி களம், விக்கிரவாண்டி களம், அந்த பக்கம் ஈரோடு கிழக்கு களம், 2024 நாடாளுமன்ற களம், எல்லா போராட்ட களத்தில் நிற்கிறோம். எந்த களத்திலும் இல்லாத ஒரு தருதலை, ஒரு தற்கொலை இந்த பக்கா மாசு. அது பக்கா மாசு, அது பக்கா லூசு. சீமான் அன்னைக்கு பெரியாரை வந்து புகழ்ந்து பேசினாரு, இன்னைக்கு பெரியாரை இகழ்ந்து பேசுறாரு. இதனால தமிழ்நாட்டுக்கான நஷ்டம் என்ன? ஆமா, பெரியார் எங்களுக்கு பிடிக்கல. நாங்க ரொம்ப பிராங்கா டிக்ளேர் பண்றோம், ப்ரௌடாவும் டிக்ளேர் பண்றோம். பெரியாரை எங்களுக்கு பிடிக்கலப்பா. ஏன் பிடிக்கல? நாத்தம் அடிக்குது, பிடிக்கல. 7 நாள் குளிப்பாரு ஒரு நாளைக்கு, பிடிக்கல. போ. அழுக்கு சட்டை பிடிக்கல, தாடி பிடிக்கல. சுத்தபத்தமா வைகுந்தர் இருக்காரு, சுத்தபத்தமா முத்துராமலிங்கர் இருக்காரு, சுத்தபத்தமா எங்களுடைய வள்ளலார் இருக்காரு, சுத்தபத்தமா எங்க தாத்தா இந்தியாவினுடைய ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய முதல் பிரதிநிதி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி எங்கள் தாத்தா அயோத்தியாச பண்டிதர் இருக்காரு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே சென்னையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தாத்தா MC ராஜா இருக்கிறார், அவரை பிடித்திருக்கிறது, கொண்டாடுகிறோம். உங்களை பிடிக்கல. ஐ ஹேட் யூ, ஐ லவ் திஸ் ஃபெல்லோஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு. பிடிக்கலப்பா. பிடிக்காதெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? பெரியாரை புகழ்ந்தாரு, இப்ப இகழ்றாரு. பெரியாரை திருப்பி பெரியார் இல்ல, ஈவேராவை படிச்சோம். ராமசாமி படிக்கும்போது ராமசாமி தப்பா பேசியிருக்காரு. யார? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிற எங்கள் தாத்தன் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு நாங்க, என் தமிழை காட்டு முராண்டி மொழி, உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் ஒரு திருக்குறள் ஒரு முட்டாள், உன்னுடைய சிலப்பதிகாரம் ஒரு வேசிகாவியம், உன் தமிழ் தாயில் என்ன இருக்கிறது என்று எங்களை இழிவுபடுத்தி, எங்களை பேசி, எங்களை கேவலப்படுத்தியவன் ஈவே ராமசாமி என்பதனால் நாங்கள் கேள்வி கேட்கிறோம், விமர்சிக்கிறோம், தூக்கி போட்டு மிதிக்கிறோம். பெரிய கூட்டணி வரப்போகுது. அவர் வராரா? இவரும் வராரு. இவர் வராரா? அவரும் வராரு. ஜனவரிக்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரிய கட்சி புறம் வரப்போகுது. நாங்க ஓஹோ, நம்ம கூட பெருசா போகும் போல இருக்குப்பா, பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி வர போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நேத்து வரைக்கும் இவர் கூட சேர்ந்தா தூக்கு போட்டு சாவதுக்கு சமம்னு சொன்ன டிடிவி எடப்பாடி கூட சென்டாப்ல. தேமுதிக லெப்ட்ல கையை காட்டி ரைட்ல இண்டிகரை போட்டு ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கு. அதுவும் போகல. செங்கோட்டையன் போயிட்டாப்ல. அடுத்து OPS தென் மாவட்டத்தில் அவருக்கு பயங்கரமான செல்வாக்குனாங்க. அவரு அண்ணன் EPS அழைத்தால் நான் அப்படியே வந்துருவன்டாப்ல, குளிக்காம கொள்ளாம கிளம்பிடுவன்டாப்ல, முடிஞ்சு. இப்ப யாரு கூட கூட்டின்னு பார்த்தா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கடைகளுக்கு காலை 8 மணிக்கு வந்து சாம்பிராணி போடுவாங்க, பாத்தீங்களா? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா அப்படின்னு அந்த சாம்பிராணி போடுற ஒருத்தனை கூட்டு வந்து கட்சி தொடங்கி வச்சு, முஸ்தபான் ஒருத்தவன் சாம்பிராணி போடுறவங்க மண்ணடியில சாம்பிராணி போடுற பாயவன், சாம்பிராணி போடுற பாயை கூட்டு வந்து கட்சி ஒழுங்க வச்சு ஒத்தாளவன், பஸ் கிடையாது, கார் கிடையாது, ரேபிட்டோல வந்துட்டு இருக்கான். அவன் கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்ற மாதிரி, நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க தெரிஞ்சிச்சா? லட்சணம் இவ்வளவுதான். இவர் மாஸ் முஸ்தபா, சாம்பிராணி போடுற முஸ்தபா கூட கூட்டணி தான் பக்கா மாசோட லட்சணம். சொல்றான் ஒருத்தன், ஒரு முக்கியமான பேச்சாளர், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்க போய் தாவேக்கால சேர்றதுக்கு கேட்டிருக்காங்க. அவங்க நான் நல்லா பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், எனக்கு வந்து அந்த பகுதியில் பயங்கரமான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏங்க, எங்களுக்கு பேசி தளபதியை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. 36 அமைச்சர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சு. தளபதி ஆட்சி வரப்போறது உறுதி. இப்ப எதிர்கட்சியை திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக உட்கார வைக்கிறதா, அதுதான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? ஜானு விஜயும். தளபதி இப்ப நம்ம திமுக உட்கார வைக்கலாம், பட் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ADMK BJP கூட அவங்க இருக்காங்களே, அவங்க இப்போ நம்ம நாம் தமிழர் உட்கார வச்சிருவோமா? ஏன்னா உங்க வீட்டில் மியூசிக்கல் சேர் விளையாட்டு பண்றீங்களாடா, யாரை உட்கார வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த உலகத்தில் வாழ்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. திமுக வரக்கூடாது, அதற்கு மாற்று தாவேக்காவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதற்கு ஒரே மாற்று, திராவிடத்திற்கான ஒரே மாற்று தமிழ் தேசியம் மட்டும்தான். கருணாநிதி பிள்ளைகளுக்கு ஒரே மாற்று பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி
ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அல்ல. எங்களுக்கு சிறந்த ஆட்சி தாத்தன் காமராஜர் ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சியா என்பதன் போட்டி. எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்றான், நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் நிற்கிறோம். அதான் வித்தியாசம். நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, இல்லை ஆண்ட திமுக வாக்கு செலுத்த போறீங்களா, இதான் கேள்வி. அந்த ரெண்டு களத்துக்கு வராது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டிய கட்சி அது. சும்மா ஓட்டை பிரிச்சுட்டு போறது. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தலில் விஜய் தோத்துருவாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, தோத்துட்டாரு, களத்தில் நிற்பாரா? 10 முறை இல்ல 100 முறை தோற்றாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம். அனகாபுத்தூரில் மீண்டும் பிரச்சனையா, சீமானும் அவன் தம்பிகளும் தான் முதலில் வந்து நிற்போம். ஏற்கனவே நின்று இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து தாவேக்க என்ன மாறுபாடு, எங்கிட்ட இருந்து கொள்கையில கோட்பாட்டில் லட்சியத்தில் என்ன மாறுபாடு சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. திமுக இருந்து மாறுபாடு இல்லை. எங்க கிட்ட இருந்து என்னத்தை புதுசா வச்சுட்டான்? புதுசா வைக்க எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி திமுக அதிமுக இருந்து களவாண்டு கொட்டி உட்கார வச்சு ஒரு படையில போட்டிருக்காப்புல. இதுக்கு தான் திமுக அதிமுக இருக்குல்ல, இதுக்கு எதுக்கு புதுசா ஒரு கட்சி? நாங்கள் புதிய தத்துவத்தை வைக்கிறோம். நாங்கள் ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் இல்ல, ஆட்சி முறை மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். சிஸ்டம் மொத்தத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஒரு முறை ஓட்டு போட்டு பாரு, ஒரே 5 வருஷம் சென்னையில சிங்கப்பூரை போல சென்னையை மாத்தனா நீ சட்டையை பிடிச்சுக்கல. சிங்கப்பூர் கழிவு நீர் தனியா போகும், மழை நீர் தனியா போகும். உலகத்திலேயே கழிவு நீரும் மழை நீரும் ஒரே வாய்க்கால போற ஊரு நம்ம சிங்கார சென்னை மட்டும்தான். நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், நம்ம தாம்பரம் கார்பரேஷன் மட்டும்தான் உலகத்திலேயே. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா போனா அங்க இருக்க சாக்கடைக்குள்ள பை கீழே இருந்தா அது மேல வந்து அது பொங்கி வெளியே வராதா, வெள்ளம் வராதா? இந்த அடிப்படை கூட ஒரு ஆட்சியாளருக்கு அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். அதை அடைச்சிக்கிட்டே இருந்தால் தான் தொடர்ச்சியாக க்ளீன் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபண்டை போட முடியும், கொஞ்சம் ஒதுக்க முடியும். அப்போ தான் வீட்டுக்கு கொஞ்சம் பதுக்க முடியும். நீங்கள் கழிவு நீர் தனியாக, இந்த பக்கம் மழை நீர் தனியாக வச்சுட்டா கழிவு நீர் நல்லா போயிடும், மழை நீரும் போயிடும், காசு சம்பாதிக்க முடியாது. அப்போ என்னன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தா தான் திமுக அதிமுக அரசியல் செய்ய முடியும். நாங்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்கள், பிரச்சனையை இருக்க வைக்க வந்தவர்கள் அல்ல. அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூர்ல நேத்து அந்த காகிதமில்லு தெருலையும் ஸ்டாலின் நகர்லையும் காலி பண்ண சொன்னான். நாளைக்கு இந்த பகுதி நூலகம் இருக்கிற இந்த பகுதியிலும் காலி பண்ண சொல்லுவான். நாங்க அதை கட்டுறோம், பாலத்தை கட்டுறோம்னு. அப்ப யார் பக்கம் நிற்பீங்க? யார் வந்து காப்பாத்துவா? யாரும் காப்பாற்ற மாட்டான். எல்லாம் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய முதலாளிகள் இங்க இருக்கலாம். ஆனால் எளிய மக்கள், பாமர மக்கள், உழைக்கும் மக்கள் எவனும் இங்க வாழ முடியாத நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. 1.5 கோடி வட இந்தியன் உள்ள இறங்கிட்டான். வட இந்தியன் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறி போயிடும். அதற்குள் தமிழர்கள் நாம் துடித்துக் கொள்ளக்கூடிய, தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த தேர்தல் ஒரு குரூசியலான, ஒரு மோசமான தேர்தல் தான். பணநாயகத்திற்கும் உண்மையான ஜனநாயகத்துக்குமான தேர்தல். பணத்தை கொட்டுகிறது திமுக, பணத்தை கொட்டுகிறது அதிமுக. எங்க கிட்ட பணம் இல்ல, உண்மையிலே இல்ல. சட்டியில இருந்தா ஆப்பிள வரும், இல்ல. பணம் இருந்தா அந்த மேடை 10 அடி மேடையா மாறி இருக்கும். உலகத்திலேயே இந்த கொடுமை எங்கேயா நடந்திருக்குமா? ஒரு கூட்டத்துக்கு ஒரு திமுக கட்சிக்காரன் மேடைக்கு பேச போனா 25,000 ரூபாய், அதிமுக மேடைக்கு பேச போனா 20,000 ரூபாய், 4 கட்சி நாஞ்சில் சம்பத்துக்கு 50,000 ரூபாய். பேச வந்த பேச்சாளர்கிட்ட QR கோட காட்டி கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்கிற கூட்டம் இந்த கூட்டம். வந்து உட்கார்ந்துருக்கேன். கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் ஓகே, இந்த காசை போடுங்க, ஜிபே கார்ல வச்சு, கார் எங்க இருக்குன்றாங்க. கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட்டுக்கு எவ்வளவு கடனு, ஒளி பெருக்கிக்கு எவ்வளவு கடனு அப்புறம் தெரியும். இதற்கு மத்தியிலையும் நல்ல அரசியலை செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை என்று நிரூபிக்க உங்கள் மக்கள் நிற்கிறோம், உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இவ்வளவு கஷ்டம் ஏங்க? கேடுகட்ட டிடிவி தினகரன், கேடுகட்ட டிடிவி தினகரன், கேடுகட்ட டிடிவி தினகரன் 300 கோடிங்க, 300 கோடி. அவங்க கிட்ட கட்டுக்கு 300 கோடி. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இப்ப சீமானவர்கள் முடிவெடுத்தார் 2000 கோடி கொடுக்க அதிமுக காத்திருக்கிறது. என்கிட்ட நான் வானூர்தியில போகும்போது சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சொல்றான், if your brother come to our alliance, we will take Bhagwan Arti. Give me 2 hours, I will convince him.
யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே, வி அகைன்ஸ்ட் டிஎம்கே, ஸோ போத் வி வில் த்ரோ டிஎம்கேங்கிறான் ஒரு இந்திக்காரன். அது யாருன்னு பார்த்தா மறுநாள் பார்த்தா மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காப்ல. ஆஹா இவனாடா மாமல்லபுரம் கூட்டத்தில் மோடி பக்கத்தில் உட்காந்துருக்காப்ல. ஏய் நேற்று ஏர்போர்ட்டில் உட்காந்து என் தோல் மேலே கையை போட்டு போயிருக்கான். அண்ணன் டேய் என்னடா குட்டி நீ பெஸ்ட்டை போல இருக்க பண்ணாரு. இல்லைண்ணே பகவான் ஆர்த்தின்னு மாநாடுக்கு. அப்படி ஒரு மானங்கட்ட பொழைப்பு பொழைக்க மாட்டேன். என் தம்பி தங்கைகளை நான் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். கத்தி கத்தி செத்தாலும் சாவலே ஒழிய என்னை நம்பியிருக்கிற என் மக்களை, எனக்கு வாக்கு செலுத்திய என் மக்களை, உலக தமிழர்களை, ஈழத் தமிழர்களை, என் தாய் தமிழ் சொந்தங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் என்று துணிவோடு களத்துல தனிச்சு நிக்கிற ஒரே ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா நிக்கிறாரு. தனிமையில நிக்கிறாப்புல, அனாதையா நிக்கிறாப்புல. இந்த கட்சி என்பது இன்னைக்கு தேகிற கட்சி அல்ல. சொல்லுவா 2026 சீமான் காலி, சாட்டை காலி, கார்த்திகேயன் காலி, நாம் தமிழர். டேய் போலிகளா, நாங்கள் இந்த இனத்தின் விடியலுக்காக களத்திலே சாகும் வரை உறுதியோடு நிற்போம். வெற்றி தோல்வி என்பது எங்கள் தாத்தா முத்துராமலிங்க சொல்றாரு, உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொல்கிறார். மலர் மாலைகளுக்கு தோலை காட்டுவது போல எவன் ஒருவன் தூக்கு கயிற்று காட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்கிற தெய்வ திருமண கோட்பாட்டுக்கு இணங்க நாங்க நிக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என் மொழி சிதைந்து கொண்டிருக்கிறது, என் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற நாங்கள் களத்துக்கு வந்துக்கிறோம். அனகாபுத்தூர் தமிழர்கள் வாழ பகுதி, ஒரு கடையில தமிழ் இருந்தா சொல்லுங்க. ஆட்சி திமுக ஆட்சி, மொழி போர்ல ஆட்சிக்கு வந்த ஆட்சி, ஒரு கடையில தமிழ் இருக்கா? என்னது? ஃப்ரண்ட்லைன் டெக்னிக்கலாஜிஸ், ஆமா, செந்தில் ஆட்டோமொபைல்ஸ், எல்லாம் ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. பிரிட்டிஷ், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன், டென்மார்க்லேருந்து தான் கெஸ்ட் வருவாங்க, கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு கடையில் தமிழ் இல்லை. ஏன்னா இது தமிழ்நாடு. இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இதை மாற்ற தமிழ் வாழ்க என்று சென்னை மாநகராட்சியில் பழகி இருக்கு, தமிழ் வாழலை. தொலைக்காட்சியில தமிழ் இல்ல, நீதிமன்றத்தை தமிழ் இல்ல, வழக்காடு மன்றத்தை தமிழ் இல்ல, வழிபாடு மன்றத்தை தமிழ் இல்ல, தமிழம் வாயில தமிழ் இல்ல, தமிழம் பேரு தமிழ் இல்ல. கனிகிட ஏறிய சுளையும் முற்றல் கலைகளை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு மொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய பாரதிதாசனுடைய வார்த்தைக்கிணங்க தமிழ் எங்கள் உயிர். அந்த தமிழை காக்க, அந்த இனத்தை காக்க, என் மக்களை காக்க களத்தில் நிற்கிற கார்த்திகேயனுக்கு நாட்டிலே மருத்துவர் தோற்கலாம், இந்த மருத்துவர் தோத்து போயிடலாம், பொறியாளர் தோற்றலாம், விஞ்ஞானி தோற்றலாம். ஆனா 3 வேளையும் சோறை போடுகிற உணவை போடுகிற விவசாயி தோற்க கூடாது. அந்த விவசாய சின்னத்தை ஏன் ஏர் உழுவன் அவன் ஏற உழுதாதான், அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாயிக்கு இங்க எந்த கட்சியிலும் இருங்க, உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்தில் வைங்க. இல்லைங்க நாங்க ரொம்ப காலமா திமுக போட்டுட்டோம், ரொம்ப காலமா அதிமுக போட்டோம், ரொம்ப காலமா தாமரைக்கு போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு முறை உள்ள போங்க, விவசாயி சின்னம் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க, ஒரு அமுக்குங்க, அதுக்கப்புறம் வேற யாருக்கும் போடுங்க, எல்லாம் செல்லா ஓட்டமா இருக்கலாம். ஒரு முறை ஒர்க் பண்ணதான் பாரு, ஒர்க் ஆயிடுச்சுன்னா விட்டு. பச்சை கலர் லைட் எரியுமா, சிவப்பா? சிவப்பு கலர் லைட் எரிஞ்சா பச்சை பசில் என்ற விவசாயி உங்களை வாழ வைப்பான். அதை புரிந்து கொண்டு அனகாபுத்தூரில் வாழக்கூடிய மான தமிழர்கள், இனப்பற்றாளர்கள், மொழி பற்றாளர்கள், நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். விவசாய சின்னத்திலே உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை, கார்த்திகேயன் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பணம் கொடுப்பான், வாங்கிக் கொள்ளுங்கள். அது நம்முடைய பணம் தான், அது தவறுதான், ஆனாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கி கொண்டு 2000 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாயை அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த அருமையான மாரியம்மன் கோயிலில் உண்டியலை கொண்டு போட்டுட்டு, இல்ல நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூடிய அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய உண்டியில கொண்டு ஒரு 50 ரூபாயை போட்டுட்டு, இயேசுநாதன் மன்னிப்பாரு, மாரியம்மன் மன்னிக்கும், மேரியம்மன் மன்னிக்கும், 50 ரூபாய் போட்டு பேதியில போவான். கொள்ளையடிச்ச காசை கொடுத்து நீ ஏமாத்த பாக்குறான். மேரி தாயே, மாரி தாயே, என்னுடைய கருப்பண்ண சாமியே, நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த 2000 ரூபாய் அந்த பேதியில போவான்ட்டு வாங்கிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிரு, என் ஓட்ட விவசாய சின்னத்துக்கு போறேன்னு போடுங்க, எல்லா பாவமும் கழிஞ்சிரும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணனுக்கு வணக்கம்.